ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பகுதியில் விருத்தத்தினுடைய தொடர்ச்சியை பார்த்து வருகின்றோம். இந்த விருத்த பகுதியில் ஐயாவை நாடி மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற போது என்ன நிலவுகின்றது என்பதை இந்த விருத்தத்தின் மூலம் ஐயா தெளிவுபடுத்துகின்றார்கள். விருத்தம்: நாடியே உலகிலுள்ள நருளெல்லாம் ஓர் தலத்தில் வந்து கோடியே நிற்கும் போது கிராணிதன் கொடியால் வந்த சாடிகள் அதனால் ஈசன் சாகிரதறியாமீறி பாடிய வைகுண்டதம்மை படையவி பிடிக்க வந்தான். 6 ஆண்டு கால தவமாக இருக்கின்ற போது ஐயாவை நாடி வருகின்ற மக்களுக்கு, ஐயா சொன்னபடி நடக்கின்ற மக்களுக்கு, ஐயாவினுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற மக்களுக்கு ஐயா நல்லருள் பாலிக்கின்றார்கள். இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கும் பரவுகின்றது. உலகமெல்லாம் இந்த செய்தி பரவுகின்றது. ஐயாவை பார்ப்பதற்காக மக்கள் நாடி வருகின்றார்கள். வந்தவர்கள் துன்பத் துயரங்கள், அவர்களுடைய பாவ வினைகள், கர்மங்களெல்லாம் நீக்கப்பட்டு செல்லுகின்றார்கள். இந்த செய்தியை கேட்கின்ற போது நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து கொண்டே வருகின்றது. அப்படி அதிகரித்து கொண்டு வருகின்ற போது அங்கே மக்களெல்லாம் ஒன்றாக, எந்த வேற்றுமையும் இல்லாமல், சாதி 18ஆக இனம் பிரித்து மக்களை ஒன்றோடு ஒன்று சேர விடாமல் அங்கே தடுத்து அடித்தான் நீசன். ஆனால் அவற்றையெல்லாம் மீறி எல்லோரும் ஒன்றாக, ஒரு குலம் போல், ஒரு கொடியில் பிறந்தவர்கள் போல் ஒன்றாக கூடி ஐயாவை நாடி நிற்பதை, ஒன்றாக கூடியிருந்து உணவு அருந்துவது, ஒன்றாக ஒரே இடத்திலே குளித்து துவைப்பது, இப்படி அந்த சாதி வேற்றுமைகள், அந்த மக்களுடைய உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு, இவையெல்லாம் நீங்க பெற்று ஐயாவினுடைய இடத்திலே மக்கள் ஒற்றுமையாக கூடி நிற்கின்ற இந்த காட்சியை பார்க்கின்ற போது கலிநேச குரோணியினுடைய பிதிரில் வந்தவர்களுக்கு அங்கே துன்பம் உருவாகுகின்றது. அவர்கள் இந்த காட்சியை பார்க்கின்றார்கள். அப்போது எப்படியாவது தடுக்க வேண்டும், அதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று அங்கே அவர்களுடைய உள்ளத்திலே எண்ணம் எழுகின்றது. ஆனால் அழியப் போகின்றோம் என்பதை அறியாமல் அந்த குரோணியினுடைய பிதிரில் வந்த அந்த நீசனானவன் ஐயாவை படையேவி பிடிக்க வேண்டும் என்று ஏவி விடுகின்றான். அதாவது இந்த சுவாதி திருநாள் என்ற மன்னனானவன் இந்த இங்கே ஆண்டு வருகின்றான். ஆண்டு வருகின்ற போது நகர் சோதனைக்காக வருகின்றான். நகர் சோதனைக்காக வருகின்ற அந்த நேரம் மந்திரிமார்களை அழைத்து கேட்கின்றான். மந்திரியே, நாட்டினுடைய நிலை எப்படி இருக்கிறது? மக்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்களா என்று கேட்கின்ற போது மந்திரியானவன் சொல்லுகின்றான், மன்னா, நாட்டினுடைய நிலை எல்லாம் நலமாக இருக்கின்றது, மக்கள் சிறப்பாக வாழுகின்றார்கள். ஆனால் உங்களுக்கு இறை இருத்து கொண்டிருக்கக்கூடிய தாழ்ந்த ஜாதியாகிய அந்த சாணார் குலத்திலே சந்நியாசியாக ஒருவன் வந்திருக்கின்றான். அவன் நானே கடவுள், எல்லா அந்த உலகத்தை ஒரு குடைக்குள் நானே ஆழப்போகின்றேன் என்று மக்களையெல்லாம் தன்னை நோக்கி அழைத்து தன்னிடம் கூட்டிக் கொண்டிருக்கின்றான். மக்கள் எல்லோரும் அவரை நாடி செல்லுகின்றார்கள். இந்த செய்தியை பார்க்கின்ற போது உங்களுடைய பேச்சுக்கு இனி மதிப்பு இருக்குமா என்பது கேள்விக்குறி என்று ஒரு பொய்யை அந்த மன்னனுடைய மனதிலே விதைக்கின்றான். உடனே மன்னனானவன் சொல்லுகின்றான், உடனடியாக அந்த சன்னியாசியை நீங்கள் பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி படையை ஏவி விடுகின்றார். அந்த படைகள் எவ்வாறு ஐயாவை பிடிக்க வருகின்றன என்பதை நாம் அடுத்த விருத்தத்தின் மூலம் பார்ப்போம். ஐயா.